ரொம்பவே அழகான பிரின்சஸ் பேசிட்டு இருக்கும்போது சடனா ஃபாரஸ்ட்ல ஃபயர் ஆகுது. அங்க அப்படி என்னதான் நடக்குன்னு பிரின்சஸ் கரெக்ட்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. பார்க்கறதுக்கு யாரோ ஃபாரஸ்ட்ல ஃபயர் பண்ணாத மாரியும், ஏதோ ஒண்ணுதான் இதுக்கு காரணம்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட பவர யூஸ் பண்ணி ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகாம ஃப்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. தங்கச்சி இங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஓடிரு. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே சின்னதா இருக்கு. ஆஹா இந்த பச்சாவா எனக்கு இந்த பாடுபடுத்திச்சு. குட்டியா இருந்தாலும் அதோட ஃபயர் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்ப அது கிட்ட போக அது ஃபயர் பண்ணுது. சடனா அந்த ஃபயரை ஃப்ரீஸ் பண்ண அதை பார்த்துட்டு நம்மள எதுவும் பண்ணலன்னு கூல் ஆகுது. என்ன அட்டகாசம் சொல்லும் அப்படி இங்க ஓடி வாங்கோ. சின்னதா இருந்தாலும் பார்க்க ரொம்பவே கியூட்டாவும் அது பண்ற வேலை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஃபாரஸ்ட்ல ஃபயர் அண்ட் ட்ரீ ஆட்டோமேட்டிக்காவே ஆஃப் ஆகுது. அதுக்கு காரணம் இந்த பள்ளி தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்டே ஃபயர் பண்ணிட்டு, ஆனா பிரின்சஸ் கைக்கு போனோம்னா என்னமா கூலா ஆக்டிவா இருக்கு. நம்ம எல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது ஏதோ ஒரு பெட்டு வளர்ப்போம். அதே மாதிரி தான் அந்த பள்ளியும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகி போச்சு. சரி யாராவது வராங்கன்னு நினைக்கிறேன். என்ன கூப்பிடுறாங்க யாருன்னு பாப்போமா? ஐ ஜாலி. அது வேற யாரும் இல்ல இவளோட தங்கச்சி தான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரைட்டா